நம்ம ஃபெங் வேகமா முன்னாடி ஓடுறான். அதுக்கு பின்னால இருந்து அந்த yellow ஹேர் பொண்ணு கத்துறா. டேய் நில்லு, முன்னாடி போகாத. அது ரொம்பவே டேஞ்சரஸா முடியும்னு சொல்றா. ஆனா நம்ம ஃபெங் எதையும் கண்டுக்காம நேரா அந்த லாவா பக்கத்துல போய் தன் கைய உள்ள விடுறான். அங்க இருக்கிற எல்லாரும் ஐயையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்க ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அந்த நெருப்புக்கு நடுவுல நம்ம ஃபெங்குக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இன்னர் ஃப்ளேம் எனர்ஜி டிடெக்டட். அந்த எனர்ஜிய கல்டிவேஷன் டெக்னிக்கா மாத்தி அவனோட பாடிக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ணப்படுதுன்னு காட்டுது. அந்த சிஸ்டம் ஃபெங்கோட பாடியில மட்டும் இல்ல, அவனோட ஸ்வாட்லயும் அந்த லாவா எனர்ஜியை கான்சென்ட்ரேட் பண்ணுது. சோக்கான விஷயம் இல்ல. அப்படியே நம்ம ஃபெங் தன் கையை நீட்டி அந்த ஸ்வாட பிடிக்கிறான். ஒரு செம ஸ்மைலோட சொல்றான், என் ஸ்வாடோட இந்த பவர் சூப்பரா மிக்ஸ் ஆயிடுச்சு போல. அடுத்து தன்னோட சிஸ்டம்ல இன்னொரு பாயிண்ட யூஸ் பண்ணி அந்த பிளேட இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துறான். அதுக்கு டேங்க் பிளேடுன்னு பேரும் வைக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா ஃபென்னோட பிளேட் பளபளன்னு மின்னிட்டு காத்துல பறக்க ஆரம்பிக்குது. இத பார்த்து மத்த பசங்க எல்லாம் ஷோக் ஆயிட்டாங்க. அப்ப அவங்கள ஒருத்தன் சொல்றான், ஃபெங் இங்க இருந்த டிஸ்ட்ரக்டிவ் பவரை மொத்தமா காலி பண்ணிட்டாங்க போல. இப்போ இந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நாம இங்கேயே நம்ம கல்டிவேஷனை ஈஸியா ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு, நான் இங்க இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் வந்தேன். நீங்க உங்க கல்டிவேஷனை பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்ப திடீர்னு அந்த கேவோட வாசல்ல வேற யாரோ வராங்க. அந்த பொண்ணுக்கு புரியுது, இவங்களும் கல்டிவேட்டர்ஸ் தான்னு. பார்த்தா ஒரு 3 முரட்டு பசங்க நிக்கிறாங்க. அவங்க லீடர் சொல்றான், ஏய் சின்ன பூச்சிகளா, இந்த இடத்தை விட்டு ஓடிடுங்க. இனிமே இந்த இடம் எங்களோடது. ஐயோ, இது ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கே. எல்லாரும் இப்பதான் கல்டிவேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில அவங்கள எழுப்ப முடியாதே. அவ அந்த லீடர் கிட்ட பேசுறா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே கல்டிவேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வேண்டுனா வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த லீடர் சிரிக்கிறான். இவள மாதிரி சின்ன எலிங்க இன்னும் கோஸ்ட் ஆக்ஸ் ரேல்மிக்கே போகாத நீங்களா? நம்ம தகுதி ஒண்ணுன்னு நினைச்சியா? வெளிய போன்னு சொன்னல, மரியாதையா வெளிய போங்கடா. அந்த பொண்ணு மனசுக்குள்ள, எனக்கு முதல்லயே தெரியும், இந்த கல்டிவேஷன் வேர்ல்டு ஒரு காட்டு மாறி. பவர் இருக்கிறவன் இல்லாதவன புள்ளி பண்ணுவான். ஆனா நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். நான் இத நடக்க விட மாட்டேன்னு நினைக்கிறா. அவ ஏதோ பேச வர்றதுக்குள்ள திடீர்னு நம்ம ஃபெங் என்ட்ரி கொடுத்து சொல்றான், என்னடா பொம்பளை புள்ளைய மிரட்டிட்டு ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு நினைப்பா? அப்படியே தான் ஸ்வாட்ல மானாவை கேதர் பண்ணி டமார்னு தரையில அடிக்கிறான். அதுல இருந்து பயங்கரமான ஃபயர் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அத பார்த்து அந்த முரட்டு பசங்க 3 பேருக்கும் மோசமான கண்டிஷன் ஆயிடுச்சு. அவங்க லீடர் கத்துறான், டேய் சீக்கிரம் பின்னாடி வாங்கடா. ஃபெங்கோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த அதிர்வுல கல்டிவேஷன்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஃபெங் அவங்கள பயங்கரமான பார்வையோட பார்க்கறான். அத பார்த்து அவங்க பாஸுக்கே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போச்சு. ஃபெங் தன்னோட ஸ்வாட தூக்கி அவங்கள நோக்கி நீட்டிட்டு சொல்றான், இங்க இருந்து கிளம்புங்கடா. அதோட சேர்த்து மறுபடியும் ஒரு ஆசம் பவர் ரிலீஸ் ஆகுது. இத பார்த்து அந்த லீடருக்கு அப்பதான் புரியுது, நம்ம முன்னாடி நிக்கிறது ஒரு மனுஷன் இல்ல, அது ஒரு மான்ஸ்டர்னு. பயந்து போய் எல்லாரும் அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. ஃபெங் கூலா தன்னோட ஸ்வாட உள்ள வைக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செமையா இம்ப்ரெஸ் ஆகி நம்ம ஃபெங்க பாராட்டுறாங்க. ஃபெங் ஒரு ஸ்மைலோட சொல்றான், உங்க கல்டிவேஷன் முடிஞ்சிருச்சு போல. எனிவே இங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் காலி ஆயிடுச்சு. நாம கிளம்பலாமான்னு கேக்குறான். எல்லாரும் ஓகே சொல்லி கிளம்புறாங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் மனசுக்குள்ள யோசிச்சுட்டே போறா. இந்த பையன் மட்டும் தெரியாதனமா அவனோட ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ணியிருந்தான்னா இன்னைக்கு இங்க 3 பொணம் விழுந்திருக்கும். ஆனா இவங்கிட்ட பவரும் இருக்கு, கண்ட்ரோலும் இருக்கு. சோக்கான விஷயம். இந்த விஷயத்த நான் சீக்கிரமா ஆர்கனைசேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் போன்ல பேசிட்டு இருக்கா. என்ன சொன்னீங்க? இன்னொரு ஹை லெவல் கல்டிவேட்டர் கிடைச்சிட்டானா? நம்ம ஊர்லயேவா? அடுத்த பக்கம் அதே yellow ஹேர் பொண்ணு தான். அவ ஷாக் ஆகி கேக்குறா, என்னது இன்னொருத்தனா? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அந்த ரிசப்ஷனிஸ்டுக்கு பின்னால ஒரு வயசானவர் வராரு. அவரை பார்த்து பயந்து போய், இல்ல இல்ல ஒண்ணுமில்ல, நான் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. அந்த ரிசப்ஷனிஸ்ட் ரொம்ப எக்ஸைட்டடா அந்த வயசானவர் கிட்ட சொல்றா, டீச்சர் நாம எவ்ளோ லக்கி பாருங்க. நம்ம ஊர்லயே 2 பவர்ஃபுல் ஹை லெவல் கல்டிவேட்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சோலார் எனர்ஜி ஆளும் இந்த பொண்ணு சொன்ன ஆளும் வேற வேறன்னு. ஆனா ரெண்டுமே நம்ம ஃபெங் தான். அந்த வயசானவர் சொல்றாரு, என்னது லக்கியா? ஓ டியர், உனக்கு தெரியுமா, இவங்க எல்லாரும் கொஞ்ச நாள்ல நம்ம சொசைட்டியோட டாப் லேயருக்கு போயிடுவாங்க. நான் டைமுக்கு முன்னாடியே ரிட்டையர்மெண்ட் வாங்க வேண்டியது தான் போல. சீன் கட்டானா நம்ம ஃபெங் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷாக் ஆகுறான். சுத்தி இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க, ஏய் பாருடா, அந்த பையன் அப்படியே பிரதர் எக்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கான். ஆமாண்டா, செமையா ஹீரோயிக் என்ட்ரி கொடுத்தான அந்த கேவுக்குள்ள.
ஃபெங்கோட அந்த கேவ் வீடியோ இன்டர்நெட்ல பத்திக்கிட்டு வைரல் ஆயிடுச்சு. எல்லாரும் இப்ப ஃபெங்க பிரதர் எக்ஸ்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ ஃபெங் ரோட்ல போகும்போது ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபெங் தன்னோடையே காஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்கான்னு. ஃபெங் மொபைல பார்க்கறான். நிறைய பேருக்கு இந்த இன்சிடென்ட் பத்தி தெரிஞ்சிருச்சு. சில பேர் அந்த கேவ் மேல ஒரு ஃபயரி டிராகன் போனத கமெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம பையன் அங்கிருந்து நடந்துட்டே யோசிக்கிறான். நான் தெரியாமலே கொஞ்சம் அதிகமா பவர் பண்ணிட்டேன் போல. ஆனா இப்போ என்கிட்ட நிறைய எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு. நான் பிரேக் த்ரூ பண்ண முடியும் போல. அப்படியே அவன் ஊருக்கு வெளியில கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துடுறான். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு காட்டுல ஃபெங் விட்டுட்டு போன தடயங்களை அழிச்சிட்டு இருக்கா. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நார்மல் ஜனங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ திடீர்னு சைட்ல இருந்து ஒரு வெளிச்சம் தெரியுது. பார்த்தா வானத்துல இருந்து பயங்கரமான பவர்ஃபுல் சோலார் எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதோட பவர் அந்த மவுண்டன் முழுக்க ஃபீல் பண்ண முடியுது. ஐயையோ, இவன் என்னடா மான்ஸ்டர், கோஸ்ட் ரெல்ம்ல இருந்துகிட்டே இவ்வளவு எனர்ஜியை எப்படி ரிலீஸ் பண்ண முடியுது? இவன் என்ன மறுபடியும் பிரேக் த்ரூ பண்ண போறானா? நோ, இந்த தடவை நான் மிஸ் பண்ணவே கூடாது. அவ வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. மனசுக்குள்ளேயே, இனி நீ தப்பிக்க முடியாதுடா, நான் உன்னை பிடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு ஓடுறா. பார்த்தா ஃபெங்கோட பாடியில இருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் வானத்தை நோக்கி போகுது. கொஞ்ச நேரத்துல அவனோட பாடியில இருந்து நிறைய கைகள் வெளியில வருது. இமேஜின் பண்ணுங்க, அவன் ரொம்ப வேகமா கைகளை மூவ் பண்ணி ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. அவன் பாடி காத்துல பறக்க ஆரம்பிக்குது. அப்புறம் தன்னோட 2 கையையும் ஒன்னா சேர்த்து வானத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்ஸ சுத்தி சுத்தி விடுறான். தூரத்துல இருந்து ஓடி வந்த அந்த பொண்ணு அந்த ஆக்ஸ் காத்துல சுத்துறத பார்த்து மிரண்டு போறா. அவ மனசுக்குள்ள நினைக்கிறா, நான் கோஸ்ட் ஆக்ஸ் ரெல்ம்ல 2 ஸ்டாருக்கு பிரேக் த்ரூ பண்ணும்போதே என் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு வாரம் பெட்டை விட்டு எந்திரிக்க முடியல. வாயில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த லெவல்ல எனர்ஜியை எப்படி ஒருத்தரால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? இவன் மனுஷன் இல்ல, ஒரு காட் போல. அவ இன்னும் வேகமா அவனை நோக்கி ஓடுறா. மனசுக்குள்ள, இவன் யாருன்னே தெரியல. ஆனா அவசரப்பட்டு கல்டிவேஷனை முடிக்காம ஒரு ஏன்ஷியன்ட் மாஸ்டர் மாதிரி பொறுமையா இந்த பிரேக் த்ரூவை பண்ணிட்டு இருக்கான். அவ ஒரு இடத்துல நின்னு அந்த டிவைன் ஆக்ஸ பாக்குறா. அது கிழக்கு திசையில போய் ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சரை உருவாக்குது. அந்த மவுண்டன்ல இருந்து கொஞ்சம் லைட் வருது. அத பார்த்ததும் நம்ம ஹீரோ எங்க உட்கார்ந்து கல்டிவேட் பண்றான்னு அவளுக்கு புரிஞ்சிருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட கண்ணு மெதுவா திறக்குது. அவனோட பாடியில இருந்து ட்ரெமெண்டஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்போ நமக்கு சொல்றாங்க, நம்ம ஹீரோ இப்போ 2 ஸ்டார் கோஸ்ட் ஆக்ஸ் ரெல்முக்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டான்னு. சரியா அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு அங்க வந்து சேர்ந்துடுறா. ஆனா பார்த்தா அங்க யாருமே இல்ல. அவளுக்கு செம கடுப்பாயி ஃப்ரஸ்ட்ரேட்டடா கத்துறா. ச்சே, வெறும் 30 செகண்ட்ஸ்ல மிஸ் பண்ணிட்டேனே, இங்க தான் இருந்தான். அப்போ கீழே பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறா. பார்த்தா அவன் முன்னாடி நம்ம ஃபெங் நின்னுகிட்டு இருக்கான். தான் ஸ்வாடையும் உருவிட்டான். அவன் மனசுக்குள்ள, இந்த பொண்ணு கொஞ்ச நாளா என்ன ஃபாலோ பண்றா, இவளோட உண்மையான இன்டென்ஷன் என்னவா இருக்கும்? அந்த பொண்ணு இவன் கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் ஃபயர்ஃப்ளை ஸ்குவாடோட கேப்டன். இது கவர்மெண்டோட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஷனர் அசோசியேஷனோட ஒரு பகுதி. உங்க பவரை பார்த்து உங்களை என் டீம்ல ஜாயின் பண்ண நான் இன்வைட் பண்றேன். உங்களை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. எங்களுக்கு எந்த தப்பான மோட்டிவும் இல்ல. ஆனா நம்ம ஃபெங் செம்ம கோல்டா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம நிக்கிறான். இத பார்த்து அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. மனசுக்குள்ள, நான் கொஞ்சம் யோசிச்சு பேசணும் போல. அப்போ ஃபெங் கேக்குறான், நான் ஏன் உங்க அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லு. அந்த பொண்ணு ஷாக் ஆகி மனசுக்குள்ள, இவன் கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? எனிவே, இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் கிட்ட ரொம்ப நேரம் உண்மையை மறைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு எங்களோட ஜியா சிட்டில இருக்கிற நியூ கல்டிவேட்டர்ஸை நாங்க ஆர்கனைஸ் பண்ண நினைக்கிறோம். அப்பதான் அவங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். இப்ப நிறைய பேர் இந்த குழப்பமான சூழ்நிலையில தங்களை பவர்ஃபுல்லா மாத்திக்க ட்ரை பண்றாங்க. ஃபியூச்சர்ல வர்ற டிசாஸ்டரையோ எதிரிகளையோ தனியா சமாளிக்காம ஒரு டீமா சேர்ந்து சமாளிக்கலாம். ஃபெங் கேக்குறான், பாரு, நான் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகல. நான் எப்படி உன்னை நம்புறது? அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சுட்டு தன்னோட ஐடி கார்டை எடுத்து காட்டுறா. இது பாருங்க, என் பேரு சூ குவாங். நான் ஒலிம்பிக்ஸ்ல கூட விளையாடி இருக்கேன். உங்களுக்கு என் பேரு தெரிஞ்சிருக்கணும். ப்ளீஸ் என்ன நம்புங்க. ஃபெங் யோசிக்கிறான். ஆமா, இந்த பொண்ணோட பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நினைச்ச மாதிரியே யாருக்கெல்லாம் சுப்பீரியர் பிசிக் இருக்கோ அவங்க சீக்கிரமா அவேக்கன் ஆயிருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் அப்புறமும் நம்ம நாடு மொத்தமா அழிஞ்சு போச்சே. அதனால இப்போதைக்கு நான் இந்த கேமோட பார்ட்டா இருக்க முடியாது. நான் இன்னும் பவர்ஃபுல் ஆகணும். ஃபெங் சொல்றான், எனக்கு தெரியும், எனக்கு உன்னை தெரியும். அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு அந்த குயின் சூக்கு பின்னால வந்து நிக்கிறான். அப்ப சொல்றான், பாரு, என்னோட இந்த லொகேஷனை நீ கம்ப்ளீட்டா சீக்ரெட்டா வச்சுக்கணும். யாருக்கும் தெரியக்கூடாது. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், இந்த அசோசியேஷனும் இந்த குயின் சூவோட பிஹேவியரும் பார்த்தா இவங்க நம்மள ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. அதையே அட்வான்டேஜா எடுத்துட்டு சொல்றான், பாரு, நான் இப்போ உன்னை ஜாயின் பண்ண முடியாது. ஆனா சரி, நான் உன் ஆஃபர் பத்தி யோசிக்கிறேன். அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி நில்லுன்னு சொல்றதுக்குள்ள ஃபெங் அங்க இருந்து மாயமா மறைஞ்சிட்டான். அவ கோபமா அங்க இருந்து கிளம்பிட்டு ப்ளூடூத்ல யாருக்கோ சொல்றா, ஒரு நாள் பூரா காட்டுல இவன் தடயத்தை அழிச்சேன். 2 நாளா இவனை தேடினேன். ஆனா அவன் மறுபடியும் தப்பிச்சிட்டான். ஒரு பதிலும் ஒழுங்கா சொல்லல. அப்ப அந்த பக்கம் இருந்து பதில் வருது,
இப்போதைக்கு இன்னொரு பொல்யூட்டட் ஜோன் உருவாகிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா இங்க திரும்பி வா. அந்த பொண்ணு யோசிக்கிறா, மறுபடியுமா? மறுபடியும் அந்த ஈவில் ரத்தம் குடிக்கிற மான்ஸ்டர்ஸ் வருமா? நமக்கு சொல்றாங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் மத்தவங்களோட ரத்தத்தையோ இல்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியையோ உறிஞ்சும். சில மான்ஸ்டர்ஸ் தங்களை டிஸ்கைஸ் பண்ணி மறைஞ்சுக்கும். அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். அப்புறம் இந்த பவர் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பொல்யூட்டட் ஜோனை உருவாக்கும். இந்த ஜோனை சீக்கிரமா கிளீன் பண்ணலனா அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் உருவாகி அதுங்க இன்னொரு பொல்யூட்டட் ஜோனை உருவாக்கும். இதே மாதிரி சைக்கிள் போயிட்டே இருந்தா ஒட்டுமொத்த உலகமே அழிஞ்சிடும். சீன் கட்டானா சாயங்காலம் போய் ராத்திரி ஆயிடுச்சு. வானத்துல பயங்கரமா இடி இடிச்சு கனமழை பெய்யுது. அப்போ யாரோ அந்த வழியா போறாங்க. நியூஸ்ல அனௌன்ஸ் பண்றாங்க, இன்னைக்கு பயங்கரமான இடியுடன் கூடிய மழை பெய்யும். அதனால யாரும் தேவையில்லாம வெளியில வராதீங்க. ரொம்ப காஷியஸா இருங்க. எஸ்பெஷலி யூஹாங் மவுண்டனுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்க. அங்க எந்த நேரத்திலயும் லேண்ட்ஸ்லைட் ஏற்படலாம். சிட்டி முழுக்க பயங்கர மழை, இடி. பல வருஷமா இந்த மாதிரி மழையை பார்த்ததில்லன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃபெங் அதே மழையில நனைஞ்சுக்கிட்டே முன்னாடி போறான். அவனுக்கு முன்னாடி பயங்கரமா மின்னல் வெட்டுது. ஃபெங் மனசுக்குள்ள இந்த ஸ்டாமோட உண்மையான சென்டர் எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த மவுண்டன் தான் நினைக்கிறான். அவன் ஒரு இடத்துக்கு வந்து அங்க இருந்து ஜம்ப் பண்ணி கீழே லேண்ட் ஆவறான். நோட்டிபிகேஷன் வருது. A new polluted zone has been detected near Yufang Mountain. நம்ம ஹீரோ மெதுவா அந்த மவுண்டனை நோட்டி போறான். அந்த மவுண்டனை சுத்தி ஒரு அடர்ந்த காடு. சிஸ்டம் சொல்லுது இந்த இடத்தோட பொல்யூஷன் லெவல் அன்னோன்னு. ஃபெங் மெதுவா அந்த காட்டுக்குள்ள போறான். அப்போ திடீர்னு ஏதோ நோட்டீஸ் பண்றான். அடுத்த நொடி வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான இடி நேரா வந்து ஃபெங்க தாக்குது. சீன் கட் ஆகி வேற ஒரு இடத்துல டிவில யூஹாங் மவுண்டனோட படத்தை போட்டிருக்காங்க. யாரோ சொல்றாங்க, இப்போதைக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட கான்சென்ட்ரேஷன் யூஹாங் மவுண்டன்ல டைம் ஆக ஆக அதிகமாகிட்டே போகுது. நாம உடனே இந்த மவுண்டனை சுத்தி வளைக்கணும். ஏன்னா இந்த இடம் பொல்யூட்டட் ஜோனா மாறிட்டு வருது. இந்த மேட்டர் ரொம்ப அர்ஜென்ட் அண்ட் டேஞ்சரஸ். அதனால நான் குவீன் சூவையும் அவளோட மிஷன் அபார்ட் பண்ணிட்டு இங்க வர சொல்லியிருக்கேன். மிச்ச ரிப்போர்ட்டை குவீன் சூவே சொல்லுவா. பார்த்தா அங்க நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க. குவீன் சூ ரொம்ப சீரியஸா ப்ரொஃபஷனலா சொல்றா, இப்போதைக்கு அந்த மவுண்டனுக்குள்ள போகிறது இம்பாசிபிள். அதை சுத்தி பயங்கரமா தண்டர் ஸ்ட்ரைக் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த இடத்த நாங்க ஏ லெவல் பொல்யூட்டட் ஜோன் அறிவிச்சிருக்கோம். இங்க ஸ்பிரிச்சுவல் பவர் கூடுற வேகத்தை பார்த்தா இன்னும் 1 மணி நேரத்துல அது எஸ் லெவலுக்கு கூட போகலாம். அது நாம பார்த்ததுலயே டிசாஸ்டர் ஜோனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 3 ஸ்டார் லெவல் ஆள் கூட அங்க போக முடியாது. எல்லாரும் செம சீரியஸ் ஆயிடுறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அப்போ நான் உடனே இந்த மவுண்டனை சீல் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். நம்ம பெட்ரோல் டீமையும் அங்க அனுப்புறேன். யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது. பிரசிடென்ட் சொல்றாரு, கண்டிப்பா இதோட மூலம் தெரியற வரைக்கும் இந்த இடத்த சீல் பண்ணிடுங்க. மறுபடியும் சீன் மவுண்டனுக்கு மாறுது. எல்லா பக்கமும் இடி அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ ஃபெங் ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி எப்படியோ அந்த ஸ்ட்ரைக்ல இருந்து தப்பிச்சிட்டான். ஆனாலும் அவன் நிக்கல. ஸ்பிரிச்சுவல் பவரை ஆக்டிவேட் பண்ணி முன்னாடி போறான். அவன் மனசுக்குள்ள, இப்போ நாம ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட ஃபுல் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். இல்லனா ஃபுட் செயின்ல டாப்ல இருக்கிற மனுஷங்க கடைசியில கீழே போயிடுவாங்க. அந்த முயல் கூட மனுஷனை திங்கிற அளவுக்கு டேஞ்சரஸா மாறிடுச்சு. ஃபியூச்சர் இன்னும் டெரிஃபைங்கா மாறிடும். நல்ல கல்டிவேட்டர்ஸ்னால கூட ஒன்னும் பண்ண முடியாது. என்கிட்ட இப்போ ஜீன்யாங் பிரீத்திங் டெக்னிக்கும் ஃப்ளேமிங் சோல் ஸ்டைலும் இருக்கு. அது என் சோலார் பவர் கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. என் ஸ்வாடையும் நான் டிஃபென்சிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவா மாத்திட்டேன். ஆனா இது எல்லாத்த விட இந்த தண்டர் எனர்ஜி தான் டிஃபென்ஸ்க்கும் சரி அட்டாக்குக்கும் சரி பெஸ்டான விஷயம். எனக்கு பவர்ஃபுல்லாக சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். என்ன ஆனாலும் சரி. மறுபடியும் ஒரு தண்டர் ஸ்ட்ரைக் வருது. அவன் தன்னோட ஸ்வாட உருவி அந்த ஸ்ட்ரைக் கூட நேருக்கு நேர் மோதுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த எனர்ஜி ஃபெங்கோட பாடி ஆயிரக்கணக்கான துண்டா பிரிக்கிற மாதிரி இருக்கு. அவன் பயங்கரமா ரத்தம் வாந்தி எடுக்கிறான். முட்டி போட்டு கீழே உட்கார்ந்து, இந்த தண்டர் எனர்ஜி சாதாரண பவர் இல்ல, இது என்ன டாமினேட் பண்ண பாக்குது, நான் தவழ்ந்து போகணும்னு நினைக்குதுன்னு யோசிக்கிறான். வானத்துல ஒரு நீல கலர் நட்சத்திரம் மின்னுது. அதுல இருந்து தான் தண்டர் எனர்ஜி கீழே விழுது. ஆனா நம்ம ஃபெங் எந்திரிச்சு நின்னு, ஆனா என்ன யாரும் குனிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அவன் ஜின் வாங் பிரீத்திங் டெக்னிக்க ஃபுல் பவர்ல ஆக்டிவேட் பண்றான். ஜின் வாங்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பிராக்டிஸ் பண்ண அந்த லாவா டெக்னிக் தான். இன்னொரு தண்டர் ஸ்ட்ரைக் வருது. அதோட ஃபைட் பண்ண ஃபெங்கும் வேகமா முன்னாடி போறான். ரெண்டும் கிளாஷ் ஆகுது. அங்க இருந்து ஃபயர் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஃபெங்குக்கு மறுபடியும் ரத்தம் வருது. அவன் சம பிரஷரை ஃபீல் பண்றான். நான் எப்படியாவது இந்த மவுண்டனோட உச்சிக்கு போயே ஆகணும்னு நினைக்கிறான். அவன் கால்ல பயங்கரமா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய ஜம்ப் அடிக்கிறான். நேரா மவுண்டனோட உச்சிக்கு போக ஆரம்பிக்கிறான். இந்த தண்டர் எனர்ஜி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. மூச்சு விட கூட கஷ்டமா இருக்கு. ஆனா நான் நிக்க மாட்டேன். நீ என்ன கொல்லவே ட்ரை பண்ணாலும் சரி அப்படின்னு அந்த தண்டரை பார்த்து சொல்லிக்கிட்டே போறான். அப்போ அந்த இடத்துல பயங்கரமா ஒரு இடி விழுது. அந்த பவர் அவ்வளோ மேசிவா இருக்கு. தூரத்துல இருந்து ஒருத்தன் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே சொல்றான், என் வாழ்க்கையில இவ்ளோ பெரிய இடியை நான் பார்த்ததே இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்க, இங்க தண்டர் காட் வந்துட்டாரான்னு கேக்குறாங்க. ஒரு வயசானவர் சொல்றாரு,
அந்த இடிக்கு நடுவுல ஒரு மனுஷனோட ஷேடோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. சிஸ்டம் ஒரு பவர்ஃபுல் தண்டர் ஆட்ரிபியூட்டை டிடெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா நம்ம ஹீரோ மேல பயங்கரமா தண்டர் தாக்கிக்கிட்டு இருக்கு. அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது, யூ ஹவ் ரீஃபைன்ட் டிவைன் தண்டர் பவர். நம்ம ஹீரோவோட பாடியில இருந்து ஃபயர் அண்ட் தண்டரோட ஒரு ஸ்ட்ரேஞ்சான எனர்ஜி வெளியில வருது. ஃபெங் மனசுக்குள்ள தண்டர் எனர்ஜியை தான் சுப்ரீம் பவர்னு சொல்லுவாங்க, அதுக்கு பயங்கர டிஸ்ட்ரக்டிவ் பவர் இருக்கு. நான் அந்த மேன்ஹுவா கல்டிவேஷன் கதைகள்ல படிச்சது சரிதான். முன்னால ரொம்ப ஸ்ட்ராங் கல்டிவேட்டர்ஸ்க்கு டிவைன் பனிஷ்மெண்டா தண்டர் ஸ்ட்ரைக் வரும். அதை தாங்கி அவங்க பாடி ஸ்டீலை விட ஸ்ட்ராங்கா மாறிடும். அப்போ நம்ம ஹீரோவோட நியூ லுக்க காட்டுறாங்க. ஃபெங் சொல்றான், இனிமே தண்டர் தான் என் ஈட்டி, தண்டர் தான் என் கேடயம். அவன் பாடியில இருந்து தண்டர் எனர்ஜி நூல்களா வெளியில வருது. நோட்டிஃபிகேஷன் வருது, தண்டர் எனர்ஜியால ஈவிலான கரப்டடான விஷயங்களை அட்டாக் பண்ணா டபுள் டேமேஜ் கொடுக்கலாம். ஆனா இதை ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க எதுல இதை இன்ஃபியூஸ் பண்ண விரும்புறீங்க? ஃபெங் யோசிக்கிறான். ஸ்வாட்ல ஏற்கனவே ஃபயர் பவர் இருக்கு. இந்த ஃபயர் பவர் கூட தண்டர் பவர் சேர்த்தா ஸ்வாடோட பவர் டைனமிக்ஸ் மாறிடும். அது இதை கொஞ்சம் வீக் ஆக்கிடும். அது இல்லாம நான் என் ஸ்வாட மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. சரி, எனக்கு புரிஞ்சுது. அவன் தன்னோட இடது கையில தண்டர் ஜட்ஜ்மெண்ட் பவர் ஆக்டிவேட் பண்ண சிஸ்டம் கிட்ட சொல்றான். சிஸ்டம் கேக்குது, ஆர் யூ ஷோர்? ஃபெங் ஆம்னு சொல்றான். அதோட அவனோட இடது கை தண்டர் ஜட்ஜ்மெண்ட் பவரோட எக்யூப் ஆயிடுது. நெக்ஸ்ட் டே மவுண்டன் உச்சியில சில பேர் வந்திருக்காங்க. குவீன் சூ சொல்றா, கேப்டன் ஹான், இங்க சிச்சுவேஷன் நாம நினைச்ச மாதிரி இல்ல. நேத்து ராத்திரி 2 மணி நேரத்துல இது ஒரு பொல்யூட்டட் ஜோன்ல இருந்து நார்மல் ஜோனா மாறிடுச்சு. ஆனா காத்துல இன்னும் ஒரு தண்டர் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது. கேப்டன் ஹான் தரையில கைய வச்சுட்டு சொல்றாரு, அப்போ இங்க யாரோ வந்து அந்த பவரை உறிஞ்சிட்டு போயிருக்காங்க. குவீன் சூ முன்னாடி வந்து அந்த ட்ரெமெண்டஸ் பவரை உறிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உயிரோட இருப்பானான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டுட்டு அவளும் தரையில கைய வச்சு உணர முயற்சி பண்றா. அப்புறம் சொல்றா, நேத்து ராத்திரி நிறைய மழை பெஞ்சதால எல்லா தடயமும் அழிஞ்சு போச்சு போல. கேப்டன் ஹான் ரொம்ப சீரியஸா லாங் திங்கிங்கா சொல்றாரு, அவன் இங்கிருந்து கிட்டத்தட்ட 8 மணிக்கு கிளம்பி இருக்கணும். 6 மணிக்கு இங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமாகிட்டே இருந்துச்சு. 7 மணிக்கு அது மேக்ஸிமம் லெவல தொட்டுச்சு. 8 மணிக்கு இந்த இடம் நார்மல் ஆயிடுச்சு. நம்ம ஃபோர்ஸ் இந்த இடத்த 7 மணிக்கு லாக் பண்ணிட்டாங்க. 7 மணிக்கு அப்புறம் யாரும் உள்ள வரல. அப்போ அந்த ஆள் அதுக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கணும். 7ல இருந்து 8 மணிக்குள்ள இந்த தண்டர் பவரை உறிஞ்சிருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஆள் கிட்ட ஏற்கனவே ஸ்பிரிச்சுவல் பவர் இருந்திருக்கணும். அதனால இந்த பவர் அவனுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கணும். ஆனா இது வெறும் கோயின்சிடென்ஸா இல்ல இங்க என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு முன்னாடியே தெரியுமா? பாரு, இவன் நமக்கு நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. ஆனா அவனோட இன்டென்ஷன் தப்பா இருந்தா நம்ம நாட்டுக்கே டிசாஸ்டரா முடிவான். இன்னொரு பக்கம் ஃபெங் தன்னோட வீட்ல உட்காந்து தும்புறான். கேப்டன் ஹான் எல்லார்கிட்டயும் டிக்ளேர் பண்றாரு, இவனை நம்ம ட்ராக் பண்ற வரைக்கும் இவனோட கோட் நேம் டைரண்ட். எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டைரண்ட்னா உலகத்துல அழிவை கொண்டு வர்ற மான்ஸ்டர். கேப்டன் ஹான் சொல்றாரு, நாம எப்படியாவது இந்த டைரண்ட்டை நம்ம டீம்ல சேர்க்கணும். ஒருவேளை அவன் சேர விரும்புதனா நாம அவனை தீர்த்தேக்கணும். தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போ சைட்ல ஒரு பட்லர் வந்து சொல்றாரு, நாம ஏற்கனவே இன்னொரு ஹை லெவல் பாயினியர் கூட கனெக்ஷன் உண்டாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த நம்ம டீம் லீடர் குவீன் சூ தான் மேனேஜ் பண்றாங்க. குவீன் சூக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுது. மனசுக்குள்ள இப்போ கேப்டன் ஹான் என்னதான் கொஸ்டின் பண்ண போறாரோன்னு நினைக்கிறா. கேப்டன் ஹான் அவகிட்ட வந்து, சொல்லு, அந்த புதுவாள் யாரு? அவனோட பவர் பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் தெரியணும்னு கேட்கிறாரு. குவீன் சூ சொல்றா, நான் அந்த பையனை முதல் தடவை கிங்சன் யூனிவர்சிட்டியோட நார்த் கேட்ல பார்த்தேன். ஒரு A லெவல் பொல்யூஷன் ஜோனை கிளீன் பண்ணும்போது நான் நிறைய தடவை அவன் கிட்ட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அவன் எப்பவும் என் கையில இருந்து நழுவிடுறான். இன்னும் அவனோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ண முடியல. எங்களுக்கு ஒரு மியூட்டேட்டட் முயல் செத்து கிடந்தது. அங்கதான் அந்த பையன் கிட்ட ஸ்ட்ராங் யாங் ஃப்ளேம் பவர் இருக்குன்னு தெரிஞ்சுது. அவன் எப்படி அந்த சோலார் பொல்யூஷன் ஜோனை கிளீன் பண்ணான்னு யூனிவர்சிட்டியில இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் மனசுக்குள்ள, நான் கொஞ்சம் உண்மையும் பொய்யும் கலந்து ஒரு நல்ல கதையை உருவாக்கிட்டேன். நான் யார்கிட்டையும் அவனோட ரியாலிட்டியை சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறா. இன்னொரு பக்கம் கேப்டன் ஹான் யோசிக்கிறாரு, ஓ, யாங் ஃப்ளேம் பவரா? சரி, அவனுக்கும் இந்த தண்டர் பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது போல. அது ஃப்ளேமு, இது தண்டர். நீ உன் வேலையை பாரு. நம்ம டீமை இன்னும் பெருசாக்கணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. குவீன் சூ சல்யூட் பண்ணிட்டு எஸ் சொல்றா. ஹான் வந்து பட்லர் கிட்ட வந்து, பாரு, இந்த விஷயங்களை நாம பப்ளிக்கு தெரிய விடக்கூடாது. இதனால சில கெட்டவங்க அட்வான்டேஜ் எடுக்கலாம். அதனால இங்க நார்மலா ஒரு கனமழை பெஞ்சது, எந்த சஸ்பீஷியஸ் விஷயமும் இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்றாரு. சீன் கட்டானா நம்ம ஃபெங்கோட வீடு. அவன் தன்னோட ஃப்ளேம் எனர்ஜியை யூஸ் பண்ணி சட்டையை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சட்டையை எடுத்து போட்டுட்டு சொல்றான், நான் தண்டர் எனர்ஜியை இன்ஃபியூஸ் பண்ணதுல இருந்து என் மத்த எனர்ஜிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா உணர முடியுது. இப்போ என் இடது கை தான் என் பாடியிலேயே ஸ்ட்ராங்கான பார்ட். அதுக்குள்ள பயங்கர பவர் ஒளிஞ்சிருக்கு. நான் மறுபடியும் பாட்டில் நெக்குக்கு வந்துட்டேன் போல. சீக்கிரமே அடுத்த ரெல்முக்கு பிரேக் த்ரூ பண்ணுவேன். அவன் கையில சில தண்டர் பால்ஸை உருவாக்கிட்டு, பாத்தியா, என்ன குனிய வைக்க நினைச்ச அந்த பவர்ஃபுல் எனர்ஜி இப்போ நான் குழந்தை மாதிரி கண்ட்ரோல் பண்றேன். ஒருவேளை இதோட பவர் குறைஞ்சிடுச்சா? நீ யோசிச்சுட்டு தண்டர் எனர்ஜியை பரவ விடுறான். கையில இருந்து நிறைய எனர்ஜி வருது.
ஆனா இதுல கூட எனக்கு பெருசா வலிக்கல. நான் முதல் தடவை பிரேக் த்ரூ பண்ணும்போது தான் செம வலி. என் பாடி 100 தடவை எரிஞ்சு சாம்பலாகி மறுபடியும் உருவான மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த தண்டர் பவரை ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஈவில் என்டிட்டி மேல யூஸ் பண்ணா இதோட பவர் 300% அதிகமாகும். அவன் அப்படி நினைக்கும் போதே மொபைல்ல ஒரு வார்னிங் சவுண்ட் வருது. கிட்ட வந்து பார்த்தா கவர்மெண்ட் சார்புல எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், எந்த இடத்துக்கு கவர்மெண்ட் ஜனங்கள போக வேணான்னு சொல்லுதோ அந்த இடம் தான் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸால நிறைஞ்சிருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஓபன் பண்ணி பார்க்கறான். நகரத்தோட நடுவுல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிருக்கு. அதனால பொல்யூஷன் நகரம் முழுக்க பரவி இருக்கு. ஜனங்கள பேனிக் ஆகாம வீட்டுக்குள்ளேயே இருக்க ரெக்வெஸ்ட் பண்றாங்க. பிளாஸ்ட் நடக்கும்போது அங்க யாரும் இல்லாததால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லப்படுது. நியூஸை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, இந்த எக்ஸ்ப்ளோஷன் நார்மலா தெரியல, இதுல ஏதோ கான்ஸ்பிரசி இருக்கு. சில பேர் ஃபேக்டரி பக்கத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் கேக்குது, சூடா இருக்க வேண்டிய இடம் ஒரு மாதிரி கோல்ட் அண்ட் ஸ்கேரியா இருக்குன்னு எழுதுறாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு ஃபெங் யோசிக்கிறான், இந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல. அவனுக்கு அந்த ஈவில் என்டிட்டி ஞாபகம் வருது. அன்னிக்கு நான் ஒரு பாழைக்கு பின்னாடி பயந்து ஒளிஞ்சிருந்தேன். அங்க ஒரு பெரிய எலி வந்து ரூத்லெஸ்ஸா எல்லாரையும் கொன்னுச்சு. ஒருவேளை அதுவா இருக்குமோ? இல்ல அந்த வௌவால், மரம் எது வேணா இருக்கலாம். ஃபேக்டரி தான் அவங்க வீடு கட்டுறதுக்கு சரியான இடம். அவன் தண்டர் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டே சொல்றான், ஒருவேளை அங்க அந்த ஜீவன்கள் இருந்தா அதுங்க அந்த மியூட்டேட்டட் முயலை விட டேஞ்சரஸா இருக்கும். என் பவரை யூஸ் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடுச்சு போல. சீன் கட்டானா ராத்திரி நேரம், மழை பெய்யுது. ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தெருவுல இருந்து ஏதோ வேகமா போகுது. பார்த்தா அவங்க டெஸ்ட்ராயர் ஸ்குவாட் கேண்டில் நைட்ன்ற ஒரு மான்ஸ்டரை துரட்டிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க லீடர் சொல்றாரு, இந்த மான்ஸ்டர் இருட்டுல இன்னும் பவர்ஃபுல்லா மாறிடும். அதுங்க வாயில இருந்து ஒரு மாதிரி சிசிலிங் சவுண்ட் வரும். அதோட லொகேஷன் தெரிஞ்சா உடனே நோட்டிஃபை பண்ணுங்க. இன்னைக்கு வெதர்ல அது கண்டிப்பா வேட்டையாட வெளியில வரும். அதை சீக்கிரமா பிடிச்சு அழிக்கலன்னா பெரிய விபத்து நடக்கலாம். கண்ட்ரோல் ரூம்ல ஒரு ஆஃபீசர் சொல்றாரு, சுத்தி இருக்கிற எல்லா பைனியர் ஹண்டர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, இதை சீக்கிரமா சால்வ் பண்ண சொல்லி. டெஸ்ட்ராயர் ஸ்குவாட் வேகமா போகுது. லீடர் சொல்றாரு, எல்லாரும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருங்க. ஜனங்களோட சேஃப்டியும் முக்கியம், நம்ம சேஃப்டியும் முக்கியம். ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து மெசேஜ் வருது, சிட்டியை 12 ஹவர்ஸ்க்கு லாக் பண்ணியாச்சு. யாரும் வெளியில வரமாட்டாங்க. நாங்க எங்க அசோசியேஷன் ஏஜென்ட்டை சீக்கிரமா அனுப்புறோம். அவளோட கல்டிவேஷன் நல்லா இருக்கும். லொகேஷன் டிடெக்ட் பண்றதுல அவ எக்ஸ்பர்ட். பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம குவீன் சூ தான். நீங்க இப்ப அவளோட டெரிட்டரிக்குள்ள தான் போறீங்க. சீக்கிரமே அவளை மீட் பண்ணுவீங்க. டெஸ்ட்ராயர் ஸ்குவாட் வேகமா போகுது. லீடர் மனசுக்குள்ள, இந்த பொண்ணு ரொம்ப ஃபேமஸ், நமக்கு ஹெல்ப் பண்ணுவா போலன்னு நினைக்கிறாரு. அப்போ மேல பார்த்துட்டு நிக்கிறாரு. மேல குவீன் சூவோட டீம் வந்துருச்சு. குவீன் சூ, சரி உங்களுக்காக நாங்க இப்போ ஓவர் டைம் பார்க்க வேண்டியதுதான். ஹண்டர் ஸ்குவாட் லீடர், என்னது ஓவர் டைமா? இது என்ன யூஸ்லெஸ் பேச்சு? அந்த டீமன் ரொம்ப டேஞ்சரஸ், அதை ஹண்ட் பண்ணலன்னா ஊரையே காலி பண்ணிடும். சூ திரும்பி நின்னு, சரி உங்களுக்கு எங்களை மதிக்க தெரியாது போல, பரவாயில்ல, உங்க மிஷனை நீங்களே முடிங்க, நான் போறேன்னு சொல்றா. ஹண்டர் ஸ்குவாட் லீடர் பதறி போய், சாரி என்ன மன்னிச்சிடுங்க, என் டோன் கொஞ்சம் ஹார்ஷா இருந்துச்சு, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் வேணும். அந்த மான்ஸ்டர் உண்மையிலேயே டேஞ்சரஸ், எங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா நார்மல் ஜனங்களோட உயிரை ரிஸ்க்ல விட முடியாது, ப்ளீஸ் அதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சுறாரு. இப்போ எல்லாரும் ஒரு பில்டிங் மேல நிக்கிறாங்க. குவீன் சாங் அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் இந்த சைட்ல இருக்குன்னு சொல்றா. அந்த எனர்ஜி ஒரு பில்டிங்ல போய் நிக்குது. அங்க அந்த மான்ஸ்டர் சுவரை உடைச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கு. ஹண்டர் ஸ்குவாட், பாய்ஸ் ரெடி ஆகுங்கன்னு கத்துறாரு. அவங்க ஜம்ப் பண்ணி வெளியில வர்றத அந்த மான்ஸ்டர் சென்ஸ் பண்ணிடுது. அது பொசிஷனை மாத்தி முன்னாடி போகுது. ஒருத்தன் அதுக்கு முன்னாடி வர்றான். அடுத்த நொடி எல்லாரும் அந்த மான்ஸ்டரை சுத்தி வளைச்சிட்டாங்க. ஒருத்தன் கத்துறான், லீடர் முன்னாடி போங்க. அப்போ அவங்க லீடர் மேல இருந்து நேரா கீழே லேண்ட் ஆகுறாரு. கையில ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால ஒரு ஸ்வாடை உருவாக்கி நேரா அந்த மான்ஸ்டரோட வயித்துல தாக்குறாரு. ஆனா அந்த மான்ஸ்டரோட பாடி ரொம்ப டஃப்பா இருக்கு. அது வேகமா விலகிடுது. அப்புறம் பார்த்தா அதோட தோல்ல இருந்து 2 ஸ்ட்ரேஞ்சான விஷயம் வெளியில வருது. மான்ஸ்டர் பயங்கரமா கத்துது. அதோட முதுகுல 2 விங்ஸ் முளைக்குது. குவீன் சூ கத்துறா, சீக்கிரமா அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தள்ளி போங்க, அந்த சவுண்ட் வேவ் உங்க மூளைய பாதிக்கும். மான்ஸ்டரோட பாடியில இருந்து நிறைய எனர்ஜியும் சவுண்டும் வருது. எல்லாரும் தள்ளி வராங்க. லீடர் ஜம்ப் பண்ணி பில்டிங் மேல போயிடுறாரு. அவரோட கை வெட்டுப்பட்டு ரத்தம் வருது. அவர் யோசிக்கிறாரு, நான் கொஞ்சம் கிட்ட இருந்தேன், சீக்கிரமா பொசிஷனை மாத்தலன்னா நான் செத்துருப்பேன். இந்த மான்ஸ்டர் கிட்ட பயங்கர டெஸ்ட்ரக்டிவ் பவர் இருக்கு. ராத்திரி ஆக ஆக இதோட பவர் அதிகமாகும். இதை அப்படியே விடக்கூடாது. இன்னொரு பக்கம் அந்த மான்ஸ்டருக்குள்ள ஏதோ மியூட்டேஷன் நடக்குது. பாடியில இருந்து கிரீன் கலரா ஒரு ஆரா வருது. அப்புறம் வாயில இருந்து ஒரு கிரீன் கலர் ஸ்மோக்க பரவ விடுது. அந்த ஸ்மோக்கோட அசிடிக் ப்ராப்பர்ட்டியால தரையில ஒரு பள்ளம் விழுது. குவீன் சூ சொல்றா, இந்த மான்ஸ்டர் பூமிக்கு அடியில தப்பிச்சு போக பாக்குது போல. ஒருத்தன், கேப்டன் முன்னாடி போகாதீங்க, அந்த கிரீன் ஸ்மோக் ரொம்ப டேஞ்சரஸ், தரையையே உருக்குதுன்னா உங்களையும் டேமேஜ் பண்ணிடுன்னு சொல்றான். டெஸ்ட்ராயர் ஸ்குவாட் எல்லாரும் பில்டிங்க்கு மேல வந்துட்டாங்க. அந்த கிரீன் ஸ்மோக் மெதுவா எல்லா பக்கமும் பரவுது.
ஒருத்தன் பயந்து போறான். ஏன்னா அந்த இருட்டுல மான்ஸ்டரோட 2 கண்ணு மட்டும் ஜொலிக்கிறத பார்த்துட்டான். அடுத்த நொடி அந்த மான்ஸ்டர் அந்த ஹண்டர் மேல தாக்குது. லீடர் கத்துறாரு, "அத தப்பிக்க விடாதீங்க, பிடிங்கடா." ஹண்டர் ஸ்குவாட் அந்த மான்ஸ்டர் பின்னால ஓடுறாங்க. அந்த கிரீன் ஸ்மோக் மெதுவா எல்லா பக்கமும் பரவுது. தூரத்துல இருந்து குவீன் சூ டீமுக்கு புரியுது, அது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான். அதனால அந்த இடத்த ஒரு பொல்யூட்டட் ஜோனா மாத்த பாக்குது. இப்போதைக்கு அந்த மான்ஸ்டரை முடிக்கிறது தான் முக்கியம். டெஸ்ட்ராயர் ஸ்குவாட் பின்னால போங்கன்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஒரு கைவிடப்பட்ட ஃபேக்டரிக்கு வராங்க. குவீன் சூ தன்னோட கையில ஒரு வாட்சை யூஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை டிடெக்ட் பண்றா. இந்த புது டெக்னாலஜியை பார்த்து ஹண்டர் ஸ்குவாட் லீடர் எக்ஸைட் ஆகுறாரு. குவீன் சூ 50 பாயிண்ட்ஸ்குள்ள இருந்தா நாம ஃபைட் பண்ணலாம். நான் டிடெக்ட் பண்ற வரைக்கும் அந்த மான்ஸ்டர் 48 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஆனா அப்போ அவ வாட்ச பாக்குறா, அங்க 80 பாயிண்ட்ஸ் காட்டுது. அது இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. குவீன் சூ, என்ன இது? இங்க நாமளும் அந்த நைட்ராட் மான்ஸ்டரும் இல்லாம வேற யாரோ ஒளிஞ்சிருக்காங்க போல. பார்த்தா அவங்க மேல ஒரு பெரிய ஸ்னேக் கீழே வருது. அப்ப ஃபேக்டரியோட கதவு மூடிடுது. குவீன் சூ வேகமா திரும்பி, "சீக்கிரமா உங்க பவரை கான்சென்ட்ரேட் பண்ணி கதவை உடைச்சு வெளியில வாங்கன்னு கத்துறா. அந்த ஸ்னேக் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. ஆனா அவங்களுக்கு அது தெரியாது போல, இன்விசிபிளா இருக்கு. எல்லாரும் கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க. அப்ப குவீன் சூக்கு ஏதோ ஆகுது. அவ கீழே விழுந்துடுறா. மனசுக்குள்ள, என்னோட 5 சென்சஸும் வேலை செய்யல. கேட்க முடியல, பார்க்க முடியல, எதையும் ஃபீல் பண்ண முடியல. இது ஏதோ பாய்சன் கேஸ் போல. இங்க எல்லாரோட சென்சஸும் பிளாக்கா இருக்கும் போல. அதனால தான் என் சத்தம் கேட்கல. இது அந்த எலியோட பவர் இல்ல. இங்க வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறா. அவ முன்னாடி அந்த பிரம்மாண்டமான டைட்டனோபோவா நிக்குது. அது பாடியில இருந்து கிரீன் ஆரா வருது. சூக்கு அவளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உறிஞ்சப்படுறது புரியுது. இப்படியே போனா அவ மயங்கிடுவா. கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்துடுறா. என்ன நடக்குது இங்க? என் பவரை கூட யூஸ் பண்ண முடியலையே. இங்கேயே எல்லாம் முடிஞ்சிருமா? அப்போ ஃபேக்டரியோட மேல்கூரை மேல ஒரு தாக்குதல் நடக்குதே. நிறைய வெளிச்சம் கீழே விழுது. குவீன் சூ பாக்குறா. மேல்கூரைய உடைச்சிட்டு யாரோ உள்ள வராங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ ஃபெங்கு தான். அவன் நேரா கீழே லேண்ட் ஆகி, இங்க தான் அந்த மான்ஸ்டர்ஸ் ஒளிஞ்சிருக்கு போல. ஆனா யாரையும் ஃபீல் பண்ண முடியலையேன்னு நினைக்கிறான். அப்போ அந்த ஸ்னேக் வாயை திறந்து வேகமா வருது. ஃபெங்கு நூல் இலையில தப்பிக்கிறான். அதே நேரம் அந்த எலியும் வந்து ஃபெங்கு மேல தாக்குது. நேரா வந்து ஃபெங்கோட இடது கைய கடிச்சிடுது. ஃபெங்கு சிரிச்சிட்டே சொல்றான், "ஓ, இங்க 1க்கு 2 மான்ஸ்டரா? ஒருத்தன் பிடிக்க, இன்னொருத்தன் வேட்டையாட. நல்ல பிளான் பண்ணிருக்கீங்க. உனக்கு கடிக்கிறது ரொம்ப பிடிக்குது போல. சரி, நல்ல கடி." அவன் ஒரு டெவில் ஸ்மைல் கொடுத்துட்டு தான் இடது கையில தண்டர் எனர்ஜியை சார்ஜ் பண்றான். அப்புறம் தான் ஸ்வாடை எடுத்து அந்த ஸ்னேக் மேல தாக்குறான். ஒரு ஸ்மைலோட, "என்னடா போக, நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு நினைச்சியான்னு?" கேக்குறான். அந்த ஸ்னேக் கொஞ்சம் காயமாகி அதோட பாடி ஃபெங்கோட ஸ்வாட்ல இருந்த நெருப்புல புகை மாதிரி கரையுது. ஆனா அது சாகல. தன்னோட பெரிய நாக்க நீட்டி ஃபெங்க தாக்க வருது. ஃபெங்கு ஜம்ப் பண்ணி மறுபடியும் டாட்ஜ் பண்றான். தன்னோட பிளேட்ல பவரை சேர்த்து ஒரு ஆசம் ஸ்ட்ரைக்க கொடுக்க போறான். ஆனா அந்த ஸ்னேக் ரொம்ப ஃபாஸ்ட். அது நேரா அவன் முன்னாடி வந்துருது. அந்த தாக்குதல் நேரா ஸ்னேக்கோட முகத்துல படுது. ஸ்னேக்கோட தலை 2ஆ பிளந்துடுது. ஃபெங்கு கீழே லேண்ட் ஆகுறான். அப்புறம் மேல பார்த்து ஷாக் ஆகுறான். ஸ்னேக்கோட பாடியில இருந்து நிறைய கருப்பு புகை வருது. அதோட பச்சை ரத்தம் ஒரு மாதிரியாகி அதோட பிளந்த தலைய மறுபடியும் உருவாக ஆரம்பிக்குது. ஆனா 2 பகுதியும் சேரும்போது அங்கிருந்து பயங்கரமா தண்டர் எனர்ஜி வெடிக்க ஆரம்பிக்குது. அடுத்த நொடி அதோட பாடி முழுக்க தண்டர் ஷாக் அடிக்குது. ஃபெங்கு சிரிச்சிட்டே மனசுக்குள்ள, "எனக்கு முதல்லயே தெரியும், உன்கிட்ட ஏதோ ஹிடன் ஸ்கில் இருக்கும்னு. உன் உள்ள இருந்த டார்க் ஆர்டரை நான் அப்பவே சென்ஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் தாக்கும்போது ஸ்வாட்ல சோலார் எனர்ஜி கூட தண்டர் எனர்ஜியும் சார்ஜ் பண்ணேன். இப்போ உன் பாசிட்டிவும் நெகட்டிவும் சேரும்போது உனக்கு இந்த பயங்கரமான ஷாக்கு கிடைச்சது. டார்க் என்டிட்டிக்கு எதிரா அவனோட தண்டர் எனர்ஜி 300% பவர்ஃபுல்லா இருக்குமே. அதனால அந்த ஸ்னேக்கோட பாடியில நெருப்பு பத்தி எரியுது." அப்போ திடீர்னு தோள்ல ஒரு பயங்கரமான வலி. பார்த்தா அவனோட கையில ஒரு ஸ்னேக்கோட ஸ்கேல் குத்தி இருக்கு. அவன் சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி அதை அழிக்கிறான். இந்த ஸ்னேக் ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் ஈவில். அதுக்கு இப்போ ஸ்னீக் அட்டாக்கும் பண்ண தெரியுது. இந்த ஸ்கேல்ல நிறைய பாய்சன் இருக்கு. அது யார வேணா பேரலைஸ் பண்ணி கொல்லும். ஆனா எனக்கு ஒன்னும் ஆகல. என் சோலார் பிரீத்திங் டெக்னிக்கும் யாங் ஃப்ளேம் ஆட்ரிபியூட்டும் இந்த பாய்சனை டிசால்வ் பண்ணிடுச்சு. என் தண்டர் எனர்ஜி இதை பியூரிஃபை பண்ணிடுச்சு. இந்த பவர் எல்லாம் சேர்ந்து என் பாடி நார்மல் மனுஷனை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனா மத்தவங்களுக்கு இந்த பாய்சன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. இந்த ஸ்னேக் கோஸ்டாக்ஸ் ரேஞ்சோட 3rd ஸ்டேஜ்ல இருந்திருக்கு. என்ன மாதிரி அந்த எலியோட உதவியோட இது ஒரு பெர்ஃபெக்ட் ட்ராப்பை உருவாக்கி நிறைய வேன்கார்ட்ஸை கொண்டிருக்கு. நல்ல வேலை, இப்போ ஒரு மான்ஸ்டர் காலி. அந்த ஸ்னேக் நெருப்புல எரியறத பார்த்துட்டு ஃபெங்குக்கு புரியுது. அவனோட ஃப்ளேம் ஆட்ரிபியூட்டை விட தண்டர் எனர்ஜி தான் ரொம்ப பவர்ஃபுல். இப்போ அவன் எந்த நார்மல் கோஸ்டாக்ஸ் ரேஞ்ச் ஆளை விடவும் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தோணுது. அந்த நெருப்பை பார்த்துட்டே முன்னாடி போகும்போது இங்க வேற யாரோ உயிரோட இருக்கிறத ஃபீல் பண்றான். சைட்ல பார்த்தா யாரோ இரும்புறாங்க. அது வேற யாரும் இல்ல, அதே அசோசியேஷன் பொண்ணு குவீன் சூ தான். அவ இன்னும் கண்ணை மூடிட்டு இருக்கா. கன்னத்துல வேர்வை வலியுது. ஃபெங்கு முன்னாடி போய், "போதும் டிராமா பண்றத. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி தூங்குற மாதிரி நடிக்க போற?
எனிவே உன் நடிப்பு சூப்பர். சூ வெக்கத்துல முகத்தை மூடிக்கிறா. இவன் எப்படி என்ன கண்டுபிடிச்சான்? அப்புறம் சொல்றா, இல்ல உண்மையிலே ஒரு மாதிரி வாட அடிச்சதால தான் என் மயக்கம் தெளிஞ்சது. ஃபெங் நேரா அவ முகத்தை பார்த்து, ஓ, மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எரியற வாட கேக்குமா? எனக்கு தெரியும், உன்கிட்ட ஏதோ ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு, அதனால தான் நீ மயக்கமே ஆகலன்னு. அந்த பொண்ணு மனசுக்குள்ள, என்கிட்ட ஒரு சில்வர் ஸ்பிரிச்சுவல் லாக்கெட் இருக்கு, அது என்னை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா பயத்துல நான் கண்ணை மூடிக்கிட்டேன். அதனால ஃபெங் எப்படி அந்த ஸ்னேக்கை கொன்னான்னு நான் உண்மையிலேயே பார்க்கல. ஃபெங் அங்கிருந்து கிளம்பிட்டே, இனி நீ கண்ணை மூடிட்டு இருக்க தேவையில்ல. என் ஐடென்டிட்டியை மட்டும் வெளியில சொல்லாத. இப்போ லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். பொண்ணு ஷாக் ஆகி, இப்போ இவன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கானேன்னு நினைக்கிறா. அவ கண்ணை திறந்து அவனை நிறுத்த போறதுக்குள்ள ஃபெங் ஜம்ப் பண்ணி மேல இருக்கிற ஓட்ட வழியா வெளியில போயிட்டு, இங்க நிறைய பேர் இருக்காங்க, முதல்ல அவங்கள கவனி, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றான். ஃபெங் ஃபேக்டரிக்கு மேல லேண்ட் ஆகி அந்த டார்க் எலமெண்ட் யூசர் ஸ்னேக் கிட்ட இருந்து அதோட பவரை எடுக்க ட்ரை பண்ண. ஆனா அது ரொம்ப கோல்டாவும் ஸ்ட்ரேஞ்சாவும் இருந்துச்சு. என் பாடி அதை ஏத்துக்கல. சிஸ்டமும் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல. அப்போ இப்போதைக்கு அதை அப்சர்வ் பண்ண முடியாது. சரி, வீட்டுக்கு போலாம்னு நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஃபேக்டரிக்கு உள்ள சூ டிஸ்ட்ராயர் ஸ்குவாட் லீடரோட கன்னத்துல அரைஞ்சு அவரை எழுப்பி ட்ரை பண்றா. 5-6 அறைக்கு அப்புறம் லீடர் கண்ணு முழிச்சு கத்துறாரு, நம்ம மேல அட்டாக் நடந்திருக்கு, சீக்கிரம் முன்னாடி போங்க. அப்புறம் சுத்தி பார்த்துட்டு மான்ஸ்டர் காலியானது தெரிஞ்சு, என்ன நடக்குது இங்க? இங்க எப்படி இவ்ளோ யாங் எனர்ஜி வந்துச்சுன்னு கேக்குறாரு. சு, எனக்கு ஒண்ணுதான், நான் தேடிட்டு இருந்த ஆள் அவர்தான். அவரோட ஐடென்டிட்டி இன்னும் தெரியல, ஒரு மர்மம் மாதிரி. ஆனா இந்த தடவை அவரை நம்ம லொகேஷனை கண்டுபிடிச்சு வந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்காரு. அவன் தனியாவா இந்த பெரிய ஸ்னேக்கையும் அந்த எலியையும் கொன்னா? அவன்கிட்ட என்ன மாதிரி மான்ஸ்டர்ஸ் பவர் இருக்கும்? லீடர் தன்னோட கிரீன் பவர் ஆக்டிவேட் பண்ணி சுத்தி இருக்கிறத க்ளீன் பண்ணும்போது தரையில இருந்த ஏதோ ஒன்னு மேல கால் வச்சு அவருக்கு செமையா எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. அவன் கத்துறான், இது என்ன பவர்? கேப்டன் சூ, நீங்க அந்த பையன் கிட்ட ஃபயர் எனர்ஜி இல்லனா யாங் பவர் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா இங்க எலக்ட்ரிசிட்டியும் தெரியுதே, அதுவும் ரொம்ப பியூரா இருக்கு. டெஸ்ட்ராயர் ஸ்குவாட் ஆளு நல்லா உட்காந்து பார்த்துட்டு சொல்றான், அப்போ இங்க 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேர்கிட்டயும் ஹை லெவல் பியூர் எனர்ஜி இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த 2 மான்ஸ்டரையும் கொண்டிருக்காங்க. சூ மனசுக்குள்ள, 2 பேரா? இல்லையே, இங்க வந்தது அவன் ஒருத்தன் தானே. இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஃபெங் 2 பவரை ஒன்னா யூஸ் பண்ண முடியுது. ஒரே ஒரு பியூர் பவர் இருந்தாலே ஜீனியஸ். ஆனா இவன் டபுள் எபிலிட்டி யூசரா? ஒரு பக்கம் ஹை லெவல் ஃபயர் எபிலிட்டியோட யாங் பவர், இன்னொரு பக்கம் அந்த டைரண்டோட தண்டர் பவர். நாம என்ன மாதிரி மான்ஸ்டர் கூட டீல் பண்ணிட்டு இருக்கோம்? நீ ஹீரோவோட பவர்ஃபுல் லுக்க நினைச்சு பாக்குறா. கொஞ்ச நேரத்துல ஃபேக்டரிக்கு வெளியில ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துருது. சூ தன்னோட டீம்மேட்ஸை கூப்பிடுறா. அவங்க அவளோட காலை பிடிச்சு அழுது, கேப்டன் நீங்க செத்துட்டீங்கன்னு நினைச்சோம்னு டிராமா பண்றாங்க. அசோசியேஷனோட இன்வெஸ்டிகேட்டருங்க வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சொல்றாங்க, கேப்டன் இங்க இருக்கிற தடயங்களை வச்சு பார்த்தா இந்த 2 மான்ஸ்டரையும் ஒரே ஆளு தான் கொண்டிருக்கான். 2 தாக்குதலுக்கும் 99% மேட்சிங் இருக்கு. டெஸ்ட்ராயர் ஸ்குவாட் கேப்டன் ஷாக் ஆயிடுறாரு. ஆனா குவீன் சூவோட முகம் நார்மலா இருக்கு. ஒரே ஆள்கிட்ட 2 ஹை லெவல் ஆட்ரிபியூட்டா? நான் நினைச்சேன், ஆனா அது இம்பாசிபிள்னு தோணுச்சுன்னு சொல்றாரு. இன்னொருத்தன், ஆமா, இவன் தனியாவே 2 மான்ஸ்டரை காலி பண்ணிருக்கான். சூ ஹெட் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சொல்றா, என் டார்கெட் மறுபடியும் இங்க வந்தான். அவனை பத்தி ஒரு பெரிய அப்டேட். அவன் ஒரு தண்டர் எனர்ஜி யூசர், அதாவது டைரண்ட். அப்புறம் நார்த் கேட் யூனிவர்சிட்டியில பார்த்த அந்த யாங் ஆட்ரிபியூட் யூசரும் இவனும் 2 பேர் இல்ல, ஒரே ஆளுதான். அசோசியேஷன் ஹெட் பொறுமையா டீ குடிச்சிட்டே, ஓ சரி, இப்போதைக்கு உன் மிஷனை முடிச்சுக்கோ, அவனை தேட வேண்டாம். அவன் மாதிரி ஒருத்தன் இவ்வளோ பவரோட நமக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்றான். நாம அவனை அஃபண்ட் பண்ணக்கூடாது. அவன் மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷனை விடணும்னு சொல்றாரு. சூ சரின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த மவுண்டன்ல நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுச்சு. ஆனா இப்போ அவனோட எபிலிட்டியை பார்த்தா அவன்கிட்ட ஏதோ ஸ்பிரிட் வெப்பன் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அசோசியேஷன் கிட்டேயே 2 தான் இருக்கு. இது என் கெஸ் இல்ல, உண்மை. ஹெட் ஷாக் ஆகி, உண்மையாவா? ஒரு ஸ்பிரிட் வெப்பனா? ஆனா இன்வெஸ்டிகேட்டருங்க 3ஆவதா எந்த எனர்ஜியும் டிடெக்ட் பண்ணலையே, நீ எப்படி சொல்றன்னு கேக்குறாரு. சூ அவனோட ஸ்பிரிட் வெப்பன் பவரும் யாங் இல்லனா ஃபயர் டைப்பா தான் இருக்கணும்னு சொல்றான். பிரசிடென்ட் சஸ்பீஷியஸா, ஓ அதனாலதான் இன்வெஸ்டிகேட்டருங்க கண்டுபிடிக்கலையா? அவனோட பவரும் யாங், வெப்பனும் யாங்னா ஒருவேளை அவன்தான் அந்த ஸ்பிரிட் வெப்பனை உருவாக்குனானா? அவன் ஒரு ஸ்பிரிட் கிரியேட்டர் ரியல்ம் எக்ஸ்பர்ட்டா? உலகத்திலேயே 5 பேர்கிட்ட தான் அந்த பவர் இருக்குன்னு சொல்றாரு. குவீன் சூ மிரண்டு போறா. அப்போ இவன் 3 பவரை வச்சிருக்கிற ஒரு மான்ஸ்டரா? பிரசிடென்ட், கண்டிப்பா நம்ம தியரிப்படி ஒரு பாடியில ஒரு அட்ரிபியூட்டுக்கு மேல இருக்க முடியாது. ஆனா இப்போ ஒருத்தன்கிட்ட 3 அட்ரிபியூட் இருக்குன்னா நம்ம தியரிய மாத்தணும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த அல்டிமேட் சூப்பர் பவரை நாம அஃபண்ட் பண்ணிடக்கூடாது. அவன் மனுஷ குலத்துக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. இன்னொரு பக்கம் நம்ம ஃபெங் குளிச்சிட்டு வந்து, அந்த டைம் வர இன்னும் 1 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள இவ்ளோ இன்சிடென்ட்டா? மான்ஸ்டர்ஸும் ரொம்ப வயலண்ட் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறான்.
சோலார் பவர்ல பாடிய காய வச்சுட்டு நிறைய பேர் இப்பவே கோஸ்ட் ரியலுக்கு பிரேக் த்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு அஃபீஷியலும் இன்னஃபீஷியலும் எந்த சந்தையும் இல்லாம அமைதியா இருக்காங்க. எல்லா இன்சிடென்ட்டையும் கவர்மெண்ட் மறைக்குதுன்னு நினைக்கிறான். நியூஸை படிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்பிரிட் எனர்ஜி கல்டிவேஷன் அசோசியேஷனை உருவாக்கிட்டாங்க. ஆனா இன்னும் பப்ளிக்கா சொல்லல. மெதுவா இந்த தகவலை பரப்புறாங்க. இதுதான் ப்ராப்ளமேட்டிக். எல்லாருக்கும் திடீர்னு கல்டிவேஷன் பத்தி தெரிஞ்சா நிறைய பேர் குரூப் மேடா சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த உலகம் மான்ஸ்டர்ஸ், கெட்ட மனுஷங்க 2 பேராலையும் சீக்கிரமா அழிவுக்கு போகும். மான்ஸ்டர்ஸை விட மனுஷங்க தான் டேஞ்சரஸ். அதனால தான் கவர்மெண்ட்டுக்கு பவர் வர வரைக்கும் இதை மறைக்கணும்னு யோசிக்கிறான். ஆனா இப்போதைக்கு என்னால அந்த டார்க் அபிலிட்டியை யூஸ் பண்ண முடியல. அவன முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த ஸ்னேக் கிட்ட இருந்தது ஒரு ஷேடோ அட்ரிபியூட், டார்க் அட்ரிபியூட்டோட ஒரு ஸ்மால் பார்ட்னு காட்டுது. ஃபெங் யோசிக்கிறான். போன லைஃப்ல நான் பார்த்த டார்க் அட்ரிபியூட் மான்ஸ்டர்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட். வேன்கார்ட்லயே ட்ராப் பண்ணி வேட்டையாடும். ஒரு நேஷனையே அழிக்கிற அளவுக்கு பவர் இருந்துச்சு. நேத்து ராத்திரி நான் அந்த ஃபேக்டரிக்கு போகலன்னா அங்கிருந்து யாரும் உயிரோட வந்திருக்க மாட்டாங்க. இந்த சின்ன ஷேடோ அட்ரிபியூட்டே இவ்ளோ பவர்ஃபுல்னா அந்த டார்க் அட்ரிபியூட் எவ்ளோ டேஞ்சரஸா இருக்கும். சிஸ்டம் இப்போ அப்சார்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. அப்ப ஃபியூச்சர்ல என் கேப்பபிலிட்டி அதிகமாகி டார்க் அட்ரிபியூட்டையும் நான் என் பவரா மாத்தலாம். இப்போ என்கிட்ட தண்டர், கோல்டன் சன் பிரீத்திங், யாங் அட்ரிபியூட், இன்னர் ஃப்ளேம்னு இருக்கு. இதை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண என்கிட்ட டெக்னிக்ஸ் இருக்கு. இப்போ நான் எந்த 3 ஸ்டார் லெவல் வேன்கார்டை விடவும் பவர்ஃபுல். ஆனா இது பத்தாது. ஃபியூச்சர்ல நான் ஃபைட் பண்ண வேண்டிய மான்ஸ்டர்ஸ்க்கு இதை விட பல மடங்கு பவர் வேணும். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அவங்க அத்தை, ஃபெங் எப்படி இருக்க? உன் கசின் உன் சிட்டி பக்கத்துல ஒரு காலேஜ்ல படிக்க போறா. அவள ஹாட்டல்ல தங்க வைக்கிறது சேஃபா இல்ல. கொஞ்ச நாள் உன் வீட்ல தங்கிக்க முடியுமா? ஃபெங், என் கசினா? அவ முகம் கூட சரியா ஞாபகம் இல்ல. எப்பவும் படிச்சுட்டே இருப்பா. கிளாஸ் டாப். ஃபெங், என் அபார்ட்மெண்ட்ல ஒரு ரூம் காலியா இருக்கு, நீங்க அனுப்பலாம்னு சொல்றான். அத்த, சரி அட்ரஸ வாட்ஸ்அப் பண்ணு, அவ நாளைக்கு சாயங்காலம் வந்துருவான்னு சொல்றாங்க. சீன் கட்டானா ஒரு வீட்ல யாரோ வேகமா டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டெடி பேர் காஸ்டியூம் போட்டுட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. அது ஃபெங்கோட கசின் தான். அவ தன்னோட டீம் கிட்ட நான் இனிமே என் கசின் வீட்ல தங்க போறேன்னு சேட் பண்ணிட்டு இன்னொரு நியூஸ் போர்ட்டலுக்கு போறா. அங்க ஒரு ஊர்ல 3 இன்ஃப்ளூயன்சர் செத்து போயிருக்கிறத பத்தி போட்டிருக்கு. அந்த பொண்ணு, ஓ இது யாங்கோ டவுன்ல நடந்திருக்கான்னு நினைக்கும்போது பின்னாடி கதவு திறக்குது. ஃபெங்கோட அத்தை தான். சாமான்லாம் பேக் பண்ணு, நீ உன் கசின் வீட்லயே தங்கிக்கலாம்னு சொல்றாங்க. பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணி ஏன் கசினை இதுல இழுக்கிறீங்கன்னு கேக்குறா. ஆனா அத்தை கேட்கல. அம்மா வெளியில போனதும் கதவை சாத்திட்டு ஒரு இன்டென்ஸ் லுக்கோட, இதுவும் நல்லதுதான், கசினை டீல் பண்றது அந்த மான்ஸ்டர்ஸை டீல் பண்றதை விட ஈஸி தான், மெதுவா முன்னாடி போகணும்னு நினைக்கிறா. அடுத்த நாள் சாயங்காலம் நம்ம ஹீரோவோட ஃபிளாட் முன்னாடி அவ கசின் வந்து நிக்கிறா, லக்கேஜோட. மொபைல்ல லொகேஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேல பார்த்து சொல்றா, வந்துட்டேன். அப்போ யாரு நண்பா இந்த பொண்ணு? அவ என்ன விஷயத்த மறைக்கிறா? நம்ம ஹீரோவோட அடுத்த டெஸ்டினேஷன் என்னவா இருக்க போகுது? இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட இந்த ஸ்டோரியோட அடுத்த பார்ட்டை மிஸ் பண்ணாம பாருங்க. அது வரைக்கும் உங்க ஆதரவுக்கு நன்றி. டாடா, பபாய்.